டீஸ் எல்லாருக்கும் ப்ரைஸ்லால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஹாய் சுஜேக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் ஷாலினி, நீ எப்படி இருக்கிற? நான் சூப்பராக இருக்கேங்க்கா. சரி, ஓகே குட்டீஸ், நம்மளும் இந்த வீக் சண்டே கிளாஸ்க்குள்ளார வந்துட்டோம்ல. எப்போ போல் ஸ்டார்டிங் என்னக்கா பண்ணுவோம்? ப்ரேயர் தான் ஷாலினி, ப்ரேயர் பண்ணிடலாமா? ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் எல்லாம். இப்போ நம்ம எல்லோரும் சண்டே கிளாஸ்க்காக ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணணும்? முழங்கால் படிட்டு கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஜெபம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த சாயங்கால வேலையில் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நீங்கள் பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த சிறு பிள்ளைகளுக்கு அப்பா நாங்கள் பாடல்களும் கதைகளையும் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவங்க கருத்தாய் கேட்ட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் நல்லவர் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக கூட செபிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. நாங்கள் சொல்லிக் கொடுக்குற பாடல்களையும் வசனங்களையும் ஆண்டவரே அப்பா இருதயத்தில் பதிய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஜபத்தை கெட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதிகனமாகியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். குட்டீஸ், நம்மளுக்காக ஆண்டி நல்லா ப்ரேயர் பண்ணாங்களே. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், என்ன நம்மளுக்கு கேட்போம்? டாபிக் இல்லை. ஸோ இன்றைக்கி டாபிக் எதுன்னு தெரியுமா நம்மளுக்கு? நம்ம ஷாலினிக்காக தெரியுதான்னு கேட்கலாம். காலம்க்கா. சூப்பர் ஷாலினி, இன்றைக்கி காலத்தை குறித்து தான் பார்க்குறோம். ஸோ அதை குறித்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பார்க்க போகிறோம்? டான்ஸு, பைபிள் வாசனம், ஸ்டோரி, இது எல்லாமே பார்க்கலாம். இப்போ அதில் எது ஃபஸ்ட்டு பார்க்கலாம் தெரியுமா உனக்கு? நம்ம ஷாலினிக்கிட்டே கேட்டுடலாம். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் பிடிச்ச டான்ஸ் தாங்க்கா. சூப்பர் ஷாலினி. ஸோ நம்ம இன்றைக்கி டான்ஸ் பார்த்துடலாமா? அது பார்த்து என்ன ஆச்சு? 2020 மேட்ச் அது பார்த்து என்ன ஆச்சு? உன் மார்க்கு குறைஞ்சு போச்சு, உன் ஹாப்பினஸ் போச்சு. உன் மார்க்கு குறைஞ்சு போச்சு, உன் ஹாப்பினஸ் போச்சு. கெயிலை பார்த்தாயே நீ கையிலும் ஆனாயே, கெயிலை பார்த்தாயே நீ கையிலும் ஆனாயே. நாட்கள் பொன்னானது, காலத்தை பயன்படுத்து. வசனம் சொல்வதையே உன் வாழ்வில் செயல்படுத்து. இன்றே இன்றே நீ கீழ்ப்படிந்திடு. இன்றே இன்றே நீ கீழ்ப்படிந்திடு. Jesus gives victory. Victory. ஷாலினி, இன்றைக்கி டான்ஸ் நல்லா பண்ணாங்களே பசங்க, காலத்தை குறித்து நல்லா இருந்துச்சு, அழகா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன தெரியுமா ஷாலினி? நெக்ஸ்ட்டு ஸ்டோரிக்கா. சூப்பர் ஷாலினி. இன்றைக்கி வந்து ஸ்டோரி யார் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சரியா? நம்மளும் அவளோட காத்திருக்கலாம் ஸ்டோரிக்காக. ஓகே குட்டீஸ், எல்லாம் சூப்பராக அழகாக டான்ஸ் ஆடினீங்க. நாங்கள்லாம் என்ஜாய் பண்ணோம் பார்த்துட்டு. எஸ்ராக்கா, இப்போ நம்ம பசங்களுக்கு அழகாக ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் தெரியுமா? எனக்கு தெரியுமே. எங்கே போக போகிறோம்? அரண்மனைக்கு தானே போக போகிறோம். அரண்மனைக்கு போக போகிறோம். சரிக்கா, அரண்மனைனா அங்கே ராஜாலாம் இருப்பாங்கல்ல, மந்திரி, ராஜா, ராணி. அப்போ வேறு யாரெல்லாம் இருப்பாங்கக்கா? நிறைய மந்திரிங்க அவங்களுக்கு கூட அவங்க எல்லாருமே இருப்பாங்க. கூட நிறைய சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? எல்லாருமே இருப்பாங்க. அப்போ ராஜானா அவங்க சுற்றி ஜனங்களாக இருப்பாங்களா? நாட்டை அரசாட்சி செய்வாங்களா? அந்த ராஜாவுக்கு ஜனங்களுக்கும் என்ன ஒரு பாண்டிங் இருக்கும்க்கா? அவங்களுக்கெல்லாம் என்ன, ஜனங்களுடைய குறைகளை வந்து தீர்த்து வைக்கணும் அப்படின்றது தான் இதுவாக இருக்கும். வேறு என்ன இருக்கும்? ஆனால் நான் ஒரு ராஜாவை பற்றி கேள்விப்பட்டேன். இன்றைக்கி அந்த ராஜாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே பாக்கியா, பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து அந்த ராஜா எப்படிப்பட்டவருன்னு நம்ம கற்றுக்கலாம். ஓகேவா? அந்த ராஜா வந்து பார்த்திங்கன்னா, அந்த அரண்மனையில் நான் தான் ராஜா, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வரான். அப்படி ஒரு ராஜா இருக்கலாமாக்கா? அப்படியா? கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ராஜா போல் இருக்குது நீ சொல்கிற மாதிரி. ஆமாம், அவர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ராஜா. ஓகேவா? எப்படி உங்களுக்கு ஸ்கூலில் டீச்சர்லாம் ஹோம்ஒர்க்லாம் கரெக்டாக பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த ராஜாவும் தன்னோட நாட்டை வந்து கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்றதுல ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் போக போக அந்த ராஜாவை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ராஜா, பார்க்கலாம். சரி, அந்த ராஜா அப்புறம் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த டைமில் வந்து என்னாச்சுன்னா
அந்த நாட்டில் வந்து போர் வரப்போதான். போர்னா என்னன்னு தெரியுமாங்க்கா? போர்னா ஒரு நாட்டுக்கும் சண்டை நடக்கும், அதுதான் போருன்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், இப்போ கூட இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நடக்குது. ஆமாம் தானே, உங்களுக்குலாம் தெரியுமா? ஆமாம் பாக்கியா, பயங்கரமாக நடந்துட்டுருக்கு. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி அந்த நாட்டில் அந்த ராஜாவுடைய தேசத்தில் எதிர்நாட்டு ராஜா என்ன பண்ணுறாங்களா, வந்து போர் தொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நியூஸ் அனுப்பியிருக்காங்களாம். ஆனால் இந்த ராஜாவுக்கு அதை பற்றி கவலையே இல்லையாங்க்கா. அப்படியா? அச்சோ, ஏன் இப்படி இருக்காரு அந்த ராஜா? ஒரு ராஜானா என்ன பண்ணணும், யாருன்னா போர் தொடுத்து வராங்கன்னா நம்மளாம் என்ன பண்ணணும், ரெடியாக இருக்கணும்ல. ரெடியாக என்ன பண்ணணும், அவங்கள எதிர்கொண்டு ஜெயிக்கிறதுக்கு படைகள் போர் வீரர்கள் எல்லாம் தயார் பண்ணணும். ஆமாம் தானே? ஆமாம் பாக்கே, எல்லாமே ஆயத்தமாக வச்சுட்டு இருக்கணும், ரெடியாக இருக்கணும். ஆமாம், நம்ம கூட இப்போ எக்ஸாம்லாம் வரும்போது நல்லா படித்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி ரெடியாக இருக்கிறோம்ல, அந்த மாதிரி ராஜா ஒன்றா பண்ணணும், போருக்கு ரெடியாக இருக்கணும்ல. ஆனால் இந்த ராஜா வந்து அதெல்லாம் ஒரு விஷயமாகவே எடுத்துக்காமல் என்ன பண்ணார் தெரியுமா? என்ன பண்ணார் பாக்கியா? அவர் என்ன தெரியுமா பண்ணாராம், எல்லா மந்திரிங்க ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் வாங்க 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற ஜனங்க கிட்டலாம், இங்கே பாருங்க, உங்களுக்கெல்லாம் சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், என்ன விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். என்ன விஷயமா இருக்கும் பாக்கியா? தெரியலையே. என்ன விஷயம் தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? தங்கம், வைரம், வைடூரியம், நிறைய முத்துக்கள், அப்புறம் வந்து பரிமள தைலங்கள், இதெல்லாம் இருக்கும். ஆமாம், சென்ட்டு. யாருக்கெல்லாம் சென்ட்டு ரொம்ப பிடிக்கும்? சின்ன பசங்களுக்கெல்லாம் சென்ட்டு ரொம்ப பிடிக்கும்ல. யாரெல்லாம் குளிக்காமல் கூட நிறைய பேர் அடிச்சுட்டு ஓடியாந்துரும். ஆமாம் தானே? சிரிக்காதீங்க, எல்லாம் சிரிக்கிறீங்க. ஆமாம் பாக்கியா, எனக்கு கூட பிடிக்கும்பா சென்ட்டு. ஆமாம், எல்லாருக்குமே சென்ட்டு பிடிக்கும்ல. சும்மா ஜோக்குக்கு சொன்னாக்கா, ஓகேவா? சரி, அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லி என்ன பண்ணுறாராம், தண்டோரா போட்டு ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் அறிவிச்சிட்டாராம், விலை உயர்ந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன விலையோ அதை விட 2 மடங்கு நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த ராஜா சொன்னாராம். அப்படியா? இப்படி ஒரு ராஜா இருக்காரா? பரவாயில்லையே, அப்படின்னா நம்ம கூட கொடுக்கலாம் போல இருக்கே. ஆனால் இப்போ அந்த நாட்டில் என்ன பிரச்சனை போயின்னு இருக்கு? ஃபைட் போயிட்டு இருக்கே, சண்டை நடந்துட்டு இருக்கு. இவரு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காரு? ஆமாம், ஃபைட்டுக்கு தானே முக்கியத்துவம் கொடுத்து நாட்டில் இருக்கிற ஜனங்களெல்லாம் சேவ் பண்ணணும், காப்பாற்றணும்ல. ஆனால் இந்த ராஜா அதை பற்றிலாம் யோசிக்காமல் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்கிறாரு. இப்படி சொன்ன உடனே என்ன ஆச்சுனாக்கா, அதை கூட இந்த ஜனங்க அந்த ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு ராஜா கிட்ட கொடுக்குறாங்க. பாக்கியா, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இதுக்கும் இந்த போருக்கும் இப்போ இவர் கொடுக்கறதுக்கு என்ன சம்மந்தம்? ஒன்றுமே இல்லையே. எதுவுமே இல்லைல்ல. இந்த ராஜா என்னடனா போகிற கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இவர் என்ன பண்ணுறாரு, நல்லா நம்ம நகை வாங்கி வச்சுக்கணும், நிறைய பணம் பொருள் பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்க முன்னாடி நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் தான் ராஜான்றது வெளியில் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சந்தோஷத்துக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி பண்ணக்கூடாது தானக்கா? ஆமாம் பாக்கியா, ரொம்ப ரொம்ப தப்பு. அவர் பண்ணது ரொம்ப தப்பு. ஆமாம், ரொம்ப ரொம்ப தப்பு. இதெல்லாம் அந்த ராஜாவுக்கு எப்படியாச்சும் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், ஒரு வயசான தாத்தா. யார்? வயசான தாத்தா. ஆமாம், நம்ம வீட்டிலலாம் கூட இந்த தாத்தா பாட்டி சொல்கிறத நம்ம கேட்கவே மாட்டோம் தானே? ஆமாம்ப்பா, அவங்க பேச்சில் யார் கேட்பாங்க? அவங்களாம் ஓல்டு, அவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது. நீங்களாம் சொல்கிறீங்க தானே? ஆமாம் பாக்கியா, நான் கூட சொல்லியிருக்கேன். நானும் சொல்லியிருக்கேன். சிரிக்காதீங்க குட்டி பசங்களா, உங்களை மாதிரி தான் இருந்தோம் நாங்களும், சரியா? அந்த மாதிரி தான் நாங்களும் இருந்தோம். அதே மாதிரி தான் இந்த ராஜாவும் என்ன பண்ணாராம், வரவங்க கிட்ட இருந்தெல்லாம் பொண்ணு, வெள்ளி, வைடூரியம் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் காசெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாராம். ஒரு தாத்தா, வயசான தாத்தா என்ன தெரியுமா பண்ணாராம், தம்மா தூண்டு ஒரு ஓட்ட கடிகாரம்னா என்னது? வாட்ச். எல்லோரும் கையில் கட்டிகிட்டு இருக்கீங்களா? நான் இன்றைக்கி கட்டிட்டு வரல. அக்கா கட்டியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குக்கா. அக்கா சூப்பராக இருக்குக்கா வாட்ச்சு. எங்கேக்கா வாங்கினீங்க? கடையில் தான் பாக்கியா வாங்க. சரி, ஓகே. ஆமாம், அந்த தாத்தாவும் பழைய காலத்து ஒரு வாட்ச் என்ன பண்ணாராம், எடுத்துகிட்டு வந்து அந்த ராஜா கிட்ட கொடுத்து, ராஜா இது ரொம்ப பழங்காலத்து வாட்ச் ராஜா, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ராஜா, இதை வச்சுக்கின்னு எனக்கு எதனா காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொன்னாராம். உடனே ராஜாவுக்கு அப்படியே மூஞ்செல்லாம் மாறி, யார் அங்கே? ராஜாலாம் என்ன சொல்லுவாங்க, ஒச்சுச்சோ, அவங்கள கூப்பிட்டுட்டு வெளியே அனுப்ப சொல்லியிருப்பாங்களே, இல்லைன்னா கொலை வெறியில் இருந்திருக்குனால அப்போ கண்டிப்பாக கொலை பண்ண சொல்லியிருக்கலாம். ஆமாம், யார் அங்கே அப்படின்னோடனே அங்கேருந்து 2-3 போர் சேவகர்கள்லாம் குடுன்னு ஓடியான்ட்டாங்களா. ஓடியாந்து, சொல்லுங்க ராஜானோடனே, இந்த தாத்தா வந்து என்னை ஏமாத்துறாரு, உடசலான ஒரு தம்மா துண்டு வாட்சை எடுத்துன்னு வந்துட்டு இது விலை உயர்ந்ததுன்னு சொல்லி என்கிட்ட போய் சொல்கிறாரு, இவரை எடுத்துகிட்டு போயிட்டு சிறை சேதம் பண்ணுங்க அப்படின்றாங்க. சிறை சேதம் பண்ணுன்னா என்ன பண்ணுவாங்க பாக்கியா? அக்கா அவ்வளோதான், தலையை வெட்டிடுவாங்க. அச்சுச்சோ, அவ்வளோதானா? அவ்வளோதான், அந்த தாத்தா கதை கதம் முடிஞ்சு போச்சு.
அப்புறம் என்னாச்சு பாக்கியா? அப்புறம் என்னாச்சுனாக்கா அந்த தாத்தா, அரசே அரசே இருங்க அரசே, அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் எனக்கு பொண்ணு பொருள் இந்த காசெல்லாம் கூட கொடுக்காதீங்க, நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், அது மட்டும் கொடுங்க அப்படின்னாராம். அப்படின்னா கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? வேற என்ன கேட்டிருப்பாரு? காசு பணம் வேணான்னு சொல்லிட்டாரா? வேற என்ன கேட்டிருப்பாரு? ஒரு வேளை என்னை உயிரோட விட்டுருங்கன்னு கேட்டிருப்பாரோ? இருக்கலாம், தெரியலையே பாக்கியா. எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கும் தெரியலையா? அந்த தாத்தா என்ன தெரியுமா சொன்னாராம், அரசே எனக்கு எதுவுமே வேணாம், இப்போ இந்த வாட்சில் நான் வந்து திங்கக்கிழமை எங்கள் ஊர்லேருந்து கிளம்புனேன், 3 மணிக்கு கிளம்புனேன், இங்கே ராஜ அரண்மனைக்கு வர்றதுக்கு 2 நாள் ஆச்சு, இப்போ சாயந்தரம் 5 மணி ஆகுது, புதன்கிழமை 5 மணி ஆயிடுச்சு, நான் திங்கக்கிழமை வந்தேன் 3 மணிக்கு, எனக்கு இப்போ புதன்கிழமை 5 மணி ஆயிடுச்சுல, இப்போ எனக்கு திங்கக்கிழமை 3 மணிக்கு நான் போகணும், என்னை திங்கக்கிழமை 3 மணிக்கு போச்சுல, அந்த 3 மணிக்கான காலத்தில் என்னை கூட்டின்னு போய் விட்டுருங்க போதும் அப்படின்னோடனே ராஜா போயிட்டு, என்னடா இவனுக்கு பைத்தியம் எதுனா பிடிச்சிக்கிச்சாடா? ஐயோ பாக்கியா, இது எப்படியோ முடியும்? போன காலத்தை எப்படி ரிட்டர்ன் கொண்டு வர முடியும்? நம்மளால கொண்டு வர முடியுமா? இப்போ நேற்று மத்தியானம் 3 மணி போயிடுச்சு, இப்போ நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு நம்ம போக முடியும்? நேற்று மத்தியானம் 3 மணிக்கு போக முடியுமா? முடியாதே. முடியாதுல்ல. உடனே இந்த தாத்தா கிட்ட வந்து, இப்போ தான் நான் சொன்னேன்ல உனக்கு அறிவே கிடையாது, வயசாயிடுச்சின்னு சொன்னேன்ல பார், அதுக்கேற்ற மாதிரி தான் நீ பேசுகிற அப்படின்ட்டு இந்த ராஜாவும் உடனே திட்ட ஆரம்பிச்சிட்டாராம். உடனே அந்த தாத்தா சொன்னாராம், இருங்க அரசே, எப்படி போன காலத்தை வந்து திரும்ப கொண்டு வர முடியாதோ, இப்போ நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை போயின்னு இருக்குது? சண்டை நடந்துட்டுருக்கு, போர் நடந்துட்டுருக்கு. ஆமாம், போர் நடந்துட்டுருக்குது. நம்ம போர் சேவகர்கள்லாம் வெளியில் வெயிட் பண்ணின்னு இருக்கிறாங்க. நீங்கள் என்னடானா இங்கே உக்காந்து என்கிட்ட வாக்குவாதம் பண்ணின்னு இருக்கிறீங்க, பொண்ணு கொடு பொருள் கொடு காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காலத்தை என்ன பண்ணின்னுக்கிறீங்க, வேஸ்ட்டாக செலவு பண்ணின்னுக்கிறீங்க. இப்போ அந்த டைமில் நம்ம எதிர்நாட்டு ராஜா வந்து நம்ம நாட்டில் இருக்கிற ஜனங்களெல்லாம் அடித்து எதனா பண்ணிட்டாங்கனாக்கா நம்மளுக்கு தானே உயிர் சேதம்லாம் போவோம், நம்ம நாட்டு ஜனங்கள்லாம் எவ்வளோ இழந்து போவாங்க. அதை நீங்கள் வந்து ஒரு கருத்தாவே பொருட்படுத்தவே மாட்டேன்றீங்களே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து ராஜா கிட்ட சொன்னாராம். அப்படியா பாக்கியா? அப்புறம் என்னாச்சு? உடனே அப்போ தான் அந்த ராஜாவுக்கு அறிவு வந்துச்சான். ஆமாம் ஆமாம், நம்ம ஒரு காலத்தில் என்ன செய்யணும்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு சந்தோஷமாக ஜாலியாக பொண்ணு கொடுங்க பொருள் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. நானும் போருக்கு தயாராகி என்னுடைய நாட்டு ஜனங்களை காப்பாற்றி என்னோடய நாட்டு ஜனங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு நல்ல ராஜாவாக நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்ட, சாரி தாத்தா என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவரும் போருக்கு கிளம்பி நாட்டு ஜனங்களோட சேர்ந்து அப்புறம் அந்த போர் வீரர்களோடு சேர்ந்து போர் புரிஞ்சு அந்த நாட்டில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றி அதுக்கப்புறம் அவர் நல்லாட்சி செஞ்சு ஒரு பெரிய செல்வாக்கான ஒரு நல்ல ராஜாவாக இருந்து அந்த ஜனங்களுக்கும் நன்மை செய்கிறவராக மாறிட்டாராம். இதுலேருந்து நீங்கள் என்னக்கா கற்றுக்கிட்டீங்க, என்னக்கா புரிஞ்சது உங்களுக்கு? பாக்கியா, உண்மையிலே அந்த தாத்தா நான் இப்படியெல்லாம் அவர் சொல்லுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ ஒரு வாட்சை வச்சுட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காரு, அவருக்கு ஏதோ காசு சம்பாதிக்கணும்னு கேட்டுட்ருக்கார் போல நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, அந்த கரெக்டான டைமில் அந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது எப்படி காலத்தை வந்து பிரயோஜனப்படுத்தணுன்ற விஷயத்த தெளிவாக அந்த மன்னர் வந்து கரெக்டாக அந்த டைமில் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சூப்பராக ஐடியா பண்ணி சூப்பராக சொல்லியிருக்காரு. சூப்பர் பாக்கியா, நல்லா இருந்துச்சு கதை, சூப்பராக இருந்துச்சு. ஓகே குட்டீஸ், இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுறீங்க அப்படின்ட்டு நம்ம வந்து வசனத்தின் மூலிமா இன்னும் டீட்டெயிலாக கற்றுக்கலாம். ஷாலினி, கதைலாம் எவ்வளோ சூப்பராக சொன்னாங்களே 2 அக்காவும் நம்மளுக்காக. உனக்கு அந்த கதை புரிஞ்சிச்சா? என்ன கற்றுக்கிட்ட அந்த கதையிலேருந்து? அந்த கதையிலேருந்து நம்ம நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை கரெக்டாக நம்ம பிரயோஜனமாக நல்லா வந்து அந்த காலத்தை வந்து நல்லா பிரயோஜனமாக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டேன்க்கா. ஆமாம் ஷாலினி, நம்ம சிறு பிள்ளையாக இருக்கிறோம், நம்ம கூட என்ன பண்ணுறோம், நிறைய டைம் வந்து ஃபோனில் வந்து நம்மளுடைய காலத்தை வேஸ்ட் பண்ணிடுறோம். சம்டைம் கேம் விளையாடுறோம், வெளியே போயிட்டு கதை பேசுகிறோம். ஸோ யாராச்சும் பேசினிருந்தாங்கன்னா அவங்க கூட போய் உக்காந்துக்கிறோம். நிறைய வந்து சின்ன சின்ன கேம் விளையாடுறோம் சொல்லிட்டு போயிட்டு இது வந்துடுறோமா 5 நிமிஷம் சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு எல்லாம் வரோம். இந்த ஃபோனில் நம்ம ஒன்றே ஒன்று பார்த்துக்கிறோம் சொல்லிட்டு அவ்வளோ நேரம் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. சின்ன பசங்க கூட இப்போ அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து எப்படி பண்ணணும், காலத்தை வந்து பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். சரியா? நம்ம வந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும் போது நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும், நல்ல ஒரு நாணமும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வந்து எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ இந்த ஒர்க் இந்த டைமில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போத்துலேருந்தே குட்டிஸாக இருக்கிறவங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஏசப்பா நம்மளுக்கான அந்த நாணத்தை தருவார். சரிங்களா? நம்ம இதுக்கப்புறம் காலத்தை நல்ல ஒரு பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். ஸோ ஷாலினி, நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா, இது குறித்து காலத்தை குறித்து பைபிள் என்ன வசனம் சொல்லியிருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம மத்தியில் இருக்கிற ஆன்ட்டி வந்து நம்மளுக்கு வந்து வசனத்தை நம்மளுக்கு வந்து சொல்லி தருவாங்க.
குட்டீஸ் அக்காங்கெல்லாம் நல்ல கதை சொன்னாங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அதை பற்றி நம்ம பைபிளில் என்ன வசனம் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? எபேசியர் 5:16 நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இது என்னது? இது நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் நம்ம நேற்று நமக்கு இன்றைக்கி கிடைக்க போகிறதில்ல, நாளைக்கு தான் நமக்கு கிடைக்கும். நேற்று வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்க போகிறதில்லன்னு கதை ரொம்ப நல்லா ராஜா கதை சொன்னாங்க. அதுபோல் நம்ம இன்றைக்கி நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு, இன்றைக்கி இந்த நாளில் நம்ம கடவுளை தேடணும், நல்லா படிக்கணும், நம்ம ஃப்யூச்சருக்கு என்ன தேவையோ அதை நம்ம சுஜி அக்கா சொன்ன மாதிரி பிளான் பண்ணி நம்ம செய்யும் போது நமக்கு அது ஆசீர்வாதமாக மாறும். அதனால் பைபிளில் சொல்கிற வசனத்தை நம்ம படிக்கலாம். ஒரு டைம் சொல்கிறேன், நீங்களும் சொல்கிறீங்களா? நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். திரும்ப சொல்லாமா? நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு நாளும் இது நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஓகே குட்டீஸ்? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் சூப்பராக கேட்டு முடிச்சிட்டிங்களே. காலத்தை குறித்து நிறைய கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே குட்டீஸ், இப்போ லாஸ்ட்டு செக்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? என்னோட கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள். எங்களை அதிகமாக நேசிக்கதான பரிசுத்தமான பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அந்த ஆசீர்வாதமான நல்ல வேலைக்காக அப்பா நாங்கள் நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த நாளிலே கூட ராஜா ஆண்டவரே, அப்பா அந்த நாளில் அப்பா நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே. அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட தகப்பனே அப்பா அவர்கள் நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே அப்பா. இந்த வார்த்தையின் பிரகாரம் தகப்பனே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்த ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனை பிரயோஜனப்படுத்தி உமக்கென்று ஒப்புக் கொடுத்து வாழ என் தேவன் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியா நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். எஸ்தராக்கா, அக்கா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சி மறந்துட்டேங்க்கா. நம்ம பிள்ளைங்கிட்டலாம் சொல்லணும்னு நினச்சேங்க்கா. போயிட்டாங்களா இருக்காங்களான்னு தெரியலீங்களே. எங்கள் பிள்ளைங்களாம் இருக்காங்களா போயிட்டாங்களா? சுஜி இருக்கீங்களா? அக்கா உங்களுக்கு எதுனா இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னு தோணுச்சாக்கா? ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் பாக்கியா, அவங்க அதுக்குள்ளே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கூப்பிடலாமா? வாங்க. நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். என்ன போல் என்னாச்சு? என்ன சொல்லணும்? அக்கா ஆண்டி, நம்ம வர வாரத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் சில்ட்ரன்ஸுன்னு வச்சுருக்கோம். உங்களுக்கு தெரியுமாங்க ஆண்டி? அப்படியா? என்ன ப்ரோக்ராமா? சம்மர் டைமில் நம்ம எப்பயுமே நம்ம சர்ச்சில் குட்டி பசங்களுக்காக நம்ம ஒன்று செய்வோமே, ஞாபகம் இருக்குங்களா? மறந்துட்டீங்களா? சிபிஎஸ்ஸா? அதே தான்மா. அப்போ ஒரே ஜாலியாக இருக்குமே. சிபிஎஸ் சூப்பராக இருக்குமா, பயங்கரமாக சூப்பராக இருக்கும். டெய்லியும் ஒரு டைம் போகிறதே தெரியாது. சரிம்மா, சிபிஎஸ்ல என்ன பண்ணுவீங்கம்மா? சிபிஎஸ்ல என்ன பண்ணுவோம் பாக்கியா? சுஜி அக்கா சொல்லுவாங்க, அவங்க தான் நல்லா பண்ணுவாங்க. சிபிஎஸ்சில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா குட்டீஸ்? டெய்லி கதை சொல்லுவாங்க, ஸ்கிட் இருக்கும், பைபிள் ஸ்டோரி ஸ்கிட் இருக்கும், நல்ல டான்ஸ் இருக்கும். அக்கா இந்த பொம்மைலாம் வச்சு எதை பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியுமாக்கா? பப்பட் ஷோ பாக்கியா? ஆமாமா, பப்பட் ஷோ கூட இருக்குது அக்கா. எனக்கு ரொம்ப பண்ணியிருக்கேன். நான் கூட அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஷோ. ஸோ பசங்களுக்கு அதெல்லாம் கூட நம்ம காட்டுவோம்ல. செம்ம டைமாக இருக்கு. இந்த பசங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சேடாக. வேறு எதுனா ஆக்டிவிட்டி கேம் இந்த மாதிரிலாம் இருக்காக்கா? கண்டிப்பாக இருக்குது. அது கூட இல்லாமல் கிஃப்ட்டும் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் கிஃப்ட் இருக்குது, ஒரு கேமுக்கும் கிஃப்ட் இருக்குது. யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ இன்னொரு கிஃப்ட் இருக்குது. சொல்லட்டுமா? சீக்கிரம் வரவங்களுக்கு கூட கிஃப்ட் வச்சுருக்குறோம் நாங்கள். அப்படியா சுஜி? அப்புறம் அம்மா வேற என்னம்மா தருவீங்க பசங்க சாப்பிட்றதுக்கு? ஸ்நாக்ஸ் எல்லாம் தருவோம். ஸ்நாக்ஸ் தருவீங்களா? லாஸ்ட் டே சாப்பாடே தருவோம், ஜூஸ் தருவோம். பரவாயில்லம்மா, இப்படியெல்லாம் இருந்தால் நாள் ஃபுல்லாக இங்கே இருந்துருவாங்களே நம்ம குட்டி. 10 days முடிச்சுட்டு போகும்போது பெரிய கிஃப்டாக தருவோம் நாங்கள். சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். ஆமாம், இப்போ நம்ம பசங்க ஒரு 1 hour வந்துட்டு போகிறாங்களே, அந்த மாதிரியா சண்டே நடக்குமா இல்லை ரெகுலராக நடக்குமா? இல்லைம்மா, இது எப்போ நம்ம சொல்லியிருக்கிறோன்னா, ஸோ ஏப்ரல் 17ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இது 1 மணி நேரம் ஷோ இல்லை, இது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வரைக்கும் நடக்கும். ஸோ எப்பப்போ நடக்கும் சொல்லி டைம் நம்மளுக்கு ஆன்ட்டி சொல்லுவாங்க. ஏப்ரல் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 8:30 மணிலேருந்து மதியம் 11:30 வரைக்கும் உங்களுக்கு 3 மணி நேரம் இந்த ப்ரோக்ராம் நடக்கும். யாரெல்லாம் எல்லாரும் வரலாம். 3 வயசுக்கு சின்னதாக இருக்கிறவங்க வரக்கூடாது, 3 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வரலாம். நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டு போக சொல்லலாம். இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா 10 பேர் சேர்ந்தீங்கன்னா நாங்கள் ஆட்டோ கூட அரேஞ்ச் பண்ணுவோம். தூரத்துலேருந்து வரவங்களுக்கு பத்திரமா உங்களை கொண்டு போய் வீட்லேயே கொண்டு போய் விட்டுருவோம். நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்படவே வேண்டாம், உங்களை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துப்போம். ஆண்டி
சரிங்க ஆண்டி, நம்ம சர்ச்சுக்கு தானே வரணும். சர்ச் அட்ரஸ் அப்போ பிள்ளைங்களுக்கு சொல்லிடலாமாங்க ஆண்டி? பிள்ளைங்களுக்கு வந்து இந்த சர்ச் எங்கே இருக்குது தெரியுமா? சிஜிஎம்ஏ எபினேசர் அசம்பிளி சர்ச் எங்கே இருக்குதுன்னா, இது வந்து ஓல்ட் டவுன் பகுதியில் சலவன்பேட்டை தோல்கிடங்கு தெருவில் இருக்குது. சரிங்களா? நாங்கள் உங்களுக்கு அட்ரஸும் வந்து லிங்க்கில் நாங்கள் வைக்கிறோம். உங்களுக்கு நீங்கள் பிக்சராகவும் பார்க்கலாம், லிங்க்கும் கொடுக்குறோம். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளையும் அனுப்புங்க, உங்கள் பக்கத்து வீட்டு பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும். டைம் போகிறதே தெரியாது, நல்லா ஜாலியாக இருக்கும். டீச்சர்ஸ் எல்லாம் சூப்பராக சொல்லி தருவாங்க. ஆமாம் சுஜி, சூப்பராக இருக்குது. நீங்கள் சொல்கிறத கேட்கவே எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்களுமே வந்து கலந்துக்கணும் போல் இருக்குது. ஓகே குட்டீஸ், இப்போ பார்த்து கொண்டிருக்க நீங்களும் என்ன பண்ணுறீங்க, அந்த டேட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், ஏப்ரல் 17 ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் 26 வரையும் நடக்கும். ஓகேவா? டைமிங் வந்து 8:30 to 11:30 ஞாபகம் வச்சுக்கோங்க.